ஓம் சாய்ராம். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களோட வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் வருஷமாக இந்த வீடு வந்து பூட்டியே தான் இருக்குது. இந்த வீடு நம்ம வந்து போய் பார்க்கவே முடியல. ஆனால் நாங்கள் வந்து 2019 நாங்கள் ஷிரடி போனப்போ இவங்களோட வீடு ஃபுல்லாகவே உள்ளர போய் நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்தோம். அந்த வீடை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சாய்பாபா வந்த வீடு, நம்ம சாய்பாபா நின்று பிக்ஷை எடுத்த ஒரு வீடு, ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களோட வீடு, நம்ம பைசாமாவோட வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பைசாமாவோட பழைய வீடு. இந்த வீடை வந்து அவங்க விற்றுட்டு வேறு இடத்துல இப்போ குடியிருக்காங்க. நம்ம அந்த வீடையும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் சாய்ராம். இப்போதைக்கு இந்த வீடை நீங்கள் பாருங்கள். இந்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம சாய்பாபா வந்து நின்றுருக்காங்க. சாய்பாபா பிக்ஷை எடுத்திருக்காங்க. பாபா நிறைய நாட்கள் இந்த வீட்டில் வந்து நின்றுருக்காங்க. பைசாமா கிட்ட பேசியிருக்காங்க. பைசாமா இந்த வீட்டில் இருந்தால் பாபாவுக்கு சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான வீடு சாய்ராம். டெய்லி பாபா காடு மேடெல்லாம் இருக்கும்போது கூட பாபாவுக்கு சாப்பாடு இந்த வீட்டிலேருந்து சமைச்சு தான் பைசாமா எடுத்துகிட்டு போவாங்களாம். ஒரு மகானுக்கு சாப்பாடு சமைச்சு கொண்டு போன அந்த இடத்த தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீட்டில் இந்த இடத்துல தான் பைசாமா வந்து பூஜை பண்ணுவாங்களாம். இந்த வீட்டில் நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா 3 இடங்கள்ல இருக்கும். இந்த கதவு கிட்ட நின்று தான் பாபா வந்து பிக்ஷை எடுத்திருக்காங்க. ஒரு தடவை சாய்பாபா கிட்ட பைசாமா சொல்லியிருக்காங்க, நான் வந்து இன்றைக்கி உனக்கு சாப்பாடு கொடுத்து விட்றேன், மத்தியான சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அன்னைக்கேன்னு பார்த்தீங்கன்னா பைசாமா வீட்டில் நிறைய விருந்தாளிகள்லாம் வந்துட்டாங்களாம். அவங்களெல்லாம் கவனித்து அவங்க அனுப்பும் போதே 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சாமா. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு யோசனை வந்திருக்கு, ஆகா பாபாவுக்கு சாப்பாடு கொடுத்து வரோன்னு சொன்னமே, கொடுத்து விடலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த சாப்பாடெல்லாம் தட்டில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது பாபா பைசாமாவோட சாப்பாடு வரும்னு காத்திருந்தாங்களாம். சாப்பிடாமல் காத்திருந்துருந்துருக்காங்க. அந்த மாதிரி பைசாமா மேலே பாபா மிகப்பெரிய அன்பு வச்சுருந்துருக்காங்க. பாபா மேலேயும் பைசாமாவுக்கும் அவ்வளவு கடந்தமான ஒரு அன்பு இருந்திருக்கு. இந்த வீட்டில் பாபா வந்து பிக்ஷை எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியும். ஆனால் வீட்டுக்குள்ளே பாபா வந்திருக்காங்களா அப்படின்றது வந்து தெரியாது. ஆனால் பாபா வந்து சூட்சும ரூபத்தில் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, பேசியிருக்காங்க. பைசாமா உடம்பு சரியில்லாதப்ப பாபா பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் பைசாமாவோட கணவர் இறக்கும் போது பாபா வந்து சூட்சும ரூபத்தில் பாபா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடு சாய்ராம் இந்த வீடு. பாபாவோட மகா சமாதி அப்போ தாத்தியா இந்த வீட்டில் தான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. பாபா தன்னோட உயிரை கொடுத்து தாத்தியாவோட உயிரை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சச்சரத்திலே படிச்சுருப்போம். அந்த மாதிரி தாத்தியா உடம்பு சரியில்லாமல் இருந்து உயிர் பிழைச்சதும் இந்த வீட்டில் இருந்து தான். இந்த வீடு இப்போ ரொம்ப ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள இந்த வீடு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து மேலே அந்த கூரைகள்லாம் இடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரொம்ப இடிஞ்சு போனதுனால தான் இந்த வீடு வாங்கினவங்க கூட இந்த வீட்டில் இல்லாமல் பக்கத்தில் வேறு இடத்துல குடியிருக்காங்களாம். ஆனாலும் இந்த வீடை வந்து இடிக்காமல் பத்திரமா வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஷிரடி போனால் கூட இந்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம பாபா வந்து நின்று அந்த இடத்துல நின்று நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். பாபா இங்கே தானே வந்து நின்னாங்க, இங்கே தானே பைசாமா கிட்ட சாப்பாடு கேட்டாங்க, பைசாமா இந்த இடத்துல தானே பாபாவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இது எல்லாமே அந்த இடத்துக்கு போனாவே நமக்கு தோணும். இந்த வீட்டுக்கு நாங்கள் போய் பார்க்கும்போதே ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. ஏன்னா பாபா வந்து இருக்கும்போது பைசாமா பாபாவை தேடி 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 சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்து பாபாவை பார்த்துக்குவாங்க. அவ்வளோ அக்கறையாக பாபாவை பார்த்துக்குவாங்க. அப்போ ஒரு லேடியாக அவங்க இருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் படிக்கும்போது நமக்கு புரியும். நிறைய விஷயங்கள் படிக்கும் போதே பைசாமா மேலே நமக்கு ஒரு தனி மரியாதை வரும். பைசாமா பாபாவை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, பைசாமா எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள் படிக்க படிக்க பைசாமா மேலே தனி ஒரு மரியாதை வரும். ஆனால் சாய் சச்சத்தில் கொஞ்சம் தான் பைசாமா பற்றி கொடுத்துருப்பாங்க. வேறு வேறு புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது தான் பைசாமா பாபாவுக்கு எவ்வளோ சேவை செஞ்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட பைசாமாவோட வீடு தான் சாய்ராம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பைசாமாவோட ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடு சாய்பாபாவுக்கு சமைச்சு கொடுத்து நம்ம சாய்பாபா மேலே அன்பு செலுத்தின பைசாமாவோட பழைய வீடு சாய்ராம். பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. ஓம் சாய்ராம்.